படத்தினுடைய பட்ஜெட்டுங்களை பற்றி இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருக்காங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் த ஃபோர்ஸ் அவேக்கன்ஸ்னு ஒரு படம். அது 447 மில்லியன் டாலர்ஸ் செலவாயிருக்கு. அப்புறம் அவதார் த வே ஆஃப் த வாட்டர் 460 மில்லியன் டாலர்ஸ் செலவாயிருக்காங்க. அது டைரக்ட் பண்ணது வந்து ஜேம்ஸ் கேமரூன்றவர், நிறைய வெற்றி படங்களை தந்தவர், ஸ்டார் டைரக்டர் அவர். அப்புறம் சைலண்ட் ஈரா, அதாவது மௌன படம் அந்த டைமில் பென்ஹர்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதான் அதிகமாக செலவு பண்ண சைலண்ட் ஈரா படம், அந்த மௌன படங்கள். அப்புறம் ஹிந்தி படம் எடுத்திங்கன்னா சாகுன்னு ஒரு படத்தில் வந்து பிரபாஸ் நடிச்சிருக்கு, அதிகமான பட்ஜெட்டான படம். அப்புறம் தக்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் அமீர் கான் நடித்த படங்க, அது பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆதிபுருஷன் ஒரு படம் பிரபாஸ் திருப்பி நடிச்சிருக்காரு, அது 700 கோடி செலவாயிருக்குங்க. அப்புறம் RRRன்னு ராஜமௌலி டைரக்டர், அவர் ஸ்டார் டைரக்டருங்க, அவர் நிறையா அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய டைரக்டர் அவர். அதில் வந்து RRRல அஜய் தேவ்கன் அவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் RRR டைரக்ட் பண்ண ராஜமௌலியே அது இப்போது புதுசாக SSMB 29 ஒரு படம், மகேஷ் பாபு ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் தமிழில் பார்த்தீங்கன்னா லியோன்னு ஒரு படம் இருக்கு, பொன்னியின் செல்வன் 500 கோடி செலவில் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து மணிரத்னம் சார். ஜெயம் ரவி, கார்த்தி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா கிருஷ்ணன் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஜெயிலர்னு ஒரு படம் 225 கோடியில் பண்ணியிருக்காங்க. ரஜினி, ரம்யா கிருஷ்ணன் பண்ணியிருக்காங்க. வாரிசுன்னு ஒரு படம், அப்புறம் தர்பார்னு ஒரு படம், அண்ணாத்தன் ஒரு படம். அப்புறம் சைலண்ட் ஈரா பார்த்தீங்கன்னா மௌன படங்கள் டைமில் பார்த்தீங்கன்னா கீச்சாவாதனான்னு ஒரு படம், நடராஜ முத்திலியார் ஒருத்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, 1913 பண்ணியிருக்காருங்க. அப்புறம் சவுண்ட் ஃபிலிமில் ஃபஸ்ட்டு சவுண்ட் ஃபிலிம் இன் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அலாமாரான்னு ஒரு படம். தமிழில் வந்து காளிதாஸ்னு ஒரு படம். சப்டைட்டில் வந்து 2 மொழியில் போடுவாங்க. ஒரு மொழியில் வந்து தமிழில் பேசுனாங்கன்னா சப்டைட்டில் வந்து இங்கிலீஷ்லேயும் தெலுங்குலையும் போடுவாங்களா, வேறு எதனா மொழியில் போடுவாங்க, அந்த மாதிரி இருந்தது. சைலண்ட் ஈரா கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா பெரிய பட்ஜெட்டில் படுத்தது சந்திரலேகான்னு ஒரு படங்க. சந்திரலேகா படம் வந்துங்க, அதில் வந்து ட்ரம் டான்ஸ்னு ஒரு டான்ஸ் வருங்க. அது ரொம்ப அதிக செலவில் அந்த காலத்தில் எடுத்த படம். 3 கோடி ரூபா ஆச்சான். அது பணம் பத்தலைன்னு சொல்லிட்டு அதிகமாக இது பண்ணியிருக்காங்க, கடன் வாங்கி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த காலத்தில் வந்து நடிகர்கள், பெரிய நடிகர்களை கம்மியான சம்பளத்துக்கு தான் பண்ணியிருக்காங்க. கம்மியான சம்பளம் தான் வயிற்றில் வாங்கியிருக்காங்க, அப்புறம் இதில் வாங்கியிருக்காங்க. அப்புறம் அதிகமான படம் நடித்தவர் வந்துங்க பிரேம் நசீர். ஒரு வருஷத்துக்கு 30 படம் பண்ணுவாராம். கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா ஒரு படத்துக்கு வாங்கியிருக்காரு. இதாங்க இது இப்போ உள்ள சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் அப்போ உள்ள சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்ததுங்க. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கம்மியான சம்பளம் தான் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து சுமாராக பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பில் உள்ள ஒரு நடிகர் வந்து ஒரு 125 கோடியிலேருந்து 200 கோடி வரைக்கும் வாங்குகிறாங்க. 35 கோடி ரூபா வந்து 8 நிமிஷம் ஒரு ரோலுக்காக 35 கோடி ரூபா கொடுத்த ரோல்ஸ் எல்லாம் பண்ணவங்க இருக்காங்க. அது மாதிரிங்க இப்போ உள்ள சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் அப்போ உள்ள சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்ததுங்க. அப்போ கம்மியான பட்ஜெட்டு, கம்மியான சம்பளம் வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி இருந்திருக்குங்க. இப்போ உள்ள நிறைய டப்பிங் எல்லாம் நிறைய மொழியில் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதனால் அதிகமான இது இருக்குங்க. பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. இது வரைக்கும் கேட்டதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க.